வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து முறுக்கு சுடுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து உளுந்து, பொட்டுக்கடலை இவ்வளவும் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். நான் வந்து பச்சரிசி 1 கிலோ நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா உளுந்து வந்து 1/4 கிலோ எடுத்துக்கணும். பொட்டுக்கடலை வந்து ஒரு 100 கிராமுக்கு குறைவாகவே எடுத்துக்கலாம். இவ்வளவும் நம்ம வந்து திரித்து எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வேணுங்கும்போது நம்ம முறுக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவோட நான் வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூனு, எள்ளு 1 ஸ்பூனு, பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து இடியாப்பம் மாவு பதத்துக்கு அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்படி இதுவே போதும் உங்களுக்கு. இடியாப்ப குழல் வந்து எடுத்துக்கோங்க. இந்த அச்சில் நம்ம வந்து முறுக்கு வந்து போட போகிறோம். இதை நான் வந்து உள்ளே போட்டுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து உருண்டை பிடிச்சி அப்படியே உள்ளே வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இடியாப்பத்துக்கு நம்ம எப்படி பிழிவோமோ அது மாதிரியே இதையும் வந்து நம்ம தேவையான அளவு மாவு வந்து உள்ளே வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இடியாப்பம் பிழியறதுக்கு அஞ்சகப்பை வந்து 2 வந்து எடுத்திருக்கேன். இது மேலே தான் நான் பிழிகிறேன். இது மாதிரி நீங்களும் முறுக்கை வந்து பிழிஞ்சிங்கன்னா உள்ளே போடுறதுக்கு ஆயிலில் வந்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் பிழிஞ்சு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சோண்டு மாவு போட்டு பாருங்கள். அதுவே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து முறுக்குக்கு வந்து உள்ளே போட்டுடலாம். இதே மாதிரி நீங்கள் எத்தனை பண்ணி வச்சுருக்கீங்களோ நமக்கு ஆயில் எவ்வளோ பத்துமோ அந்த அளவுக்கு வந்து முறுக்கு வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நான் 3 வந்து போட்டிருக்கேன். இதை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் வேக விடுங்க. ஃபுல் தீயில வைக்காதீங்க. ஃபயர் வந்து கொஞ்சம் மீடியமாக வைங்க. அப்போனா நல்லா வேகும் உங்களுக்கு வந்து. நமக்கு வெந்துடுச்சுன்னா அந்த எண்ணெய் வந்து கொதிக்கிறது கொஞ்சம் அடங்கிரும். அது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். உடனே நம்ம அடுத்த பக்கம் புரட்டி போட்டுக்க வேண்டியதான். இப்போது நமக்கு வந்து 2 பக்கமும் வெந்துருச்சு. நம்ம எடுத்துட வேண்டியதான் முறுக்கை வந்து. முறுக்கு வந்து உடஞ்சது உள்ளே இருந்ததுன்னா நீங்கள் அப்போவே எடுத்துருங்க. இல்லைனா அது தீஞ்சிட்டு அடுத்த முறுக்கில் நமக்கு வந்து ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் அப்போ உள்ளதை அப்போவே எடுத்துருங்க. பாருங்கள், பட்டர் முறுக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் பட்டர் முறுக்கு செய்யணுன்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.